அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கு முன்னால் பேசி சென்ற மார்க்க அறிஞர்கள் எல்லாம் கல்வி குறித்தும் மதரசாக்கள் குறித்தும் மிக சிறப்பான முறையிலே பேசி சென்றார்கள். சமீப காலமாக பட்டமளிப்பு விழாக்களிலே எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் வரக்கூடிய ரமலானை குறித்து சில சட்டங்களை தொடர்ந்து நான் பேசி வருகின்றேன். அந்த அடிப்படையிலே இன்றைக்கும் ஒரே ஒரு சட்டம் சம்பந்தமாக எனக்கும் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே உங்களுக்கு மத்தியிலே அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் காணப்படுகின்ற ஒரே ஒரு சட்டத்தை மாத்திரம் பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் அந்த சட்டத்தை விளங்கி அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் முழுமையாக அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, நோன்பு என்று சொன்னால் என்ன? அல் குர்ஆன்ல நோன்பு என்பதற்கு 2 வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். ஆலிமாக்கள் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன மேலோட்டமா ஓதனா அப்படின்ட்டா நம்மளுக்கு ஒண்ணுமே விளங்காது. அதை ஓத வேண்டும், பொருள் விளங்க வேண்டும், சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். அல் குர்ஆன்ல 2 வார்த்தைகள் நோன்பு என்பதற்கு. ஒன்று சௌம், மற்றொன்று சியாம். சௌம் என்றாலும் நோன்புதான், சியாம் என்றாலும் நோன்புதான். ஆனா சௌம் என்பதற்கு வேறு ஒரு பொருளும் இருக்கிறது. கொஞ்சம் விளையாடாம இருக்கு சொல்லுங்க அந்த பிள்ளையில, அமைதியா இருக்கீங்கம்மா. சௌம் என்று சொன்னால் 2 பொருள். ஒன்று நோன்பு, இரண்டாவது உண்ணாவிரதம். உண்ணாவிரதம் இருப்பாங்க தெரியுமா? உண்ணாவிரதம் அல்ல, மௌன விரதம். யார்ட்டையும் பேசாம வாயில வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல பிரச்சனை அப்படின்னா மனைவி சவுண்டு கூடிச்சுன்னா கணவர் மௌன விரதம் இருந்துடணும். இவரு சத்தம் கூடிச்சுன்னா அந்த அம்மா மௌன விரதம் இருந்துடணும். இல்லாட்டா அங்க பதிரி யுத்தம் தான், அது கார்கில் போர் தான் ஏற்படும். ஆனா மௌன விரதம் என்பது மார்க்கம் அல்ல, தேவைப்பட்டால் பேசாமல் இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஒரு காலகட்டத்தில் மௌன விரதம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. உலகத்திலே ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அது யார் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் மௌன விரதம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆன்ல 19வது அத்தியாயத்தில் 25, 26 2 வசனங்கள் அல்லாஹ் பேசுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். கல்யாணம் முடியல, தவறான வழியில போகல, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் கர்ப்பமாகிறார்கள். அப்ப ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க, மரியமே உன்னுடைய தாயார் ஹன்னாவும் உன்னுடைய தந்தையும் நல்ல ஆளா இருக்கிறாங்களே, நீ இப்படி வழி தவறி கர்ப்பமாகி விட்டாயே என்றெல்லாம் பேசுகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பிரசவ வேதனை ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்னா, மரியமே ஊருக்குள்ளால நீ இருக்காத 1000 பேர் 1000 கருத்துக்களை சொல்லுவாங்க. ஊரை விட்டு நீ ஒதுக்குப்புறமா போய்விடு. குர்ஆன் கூறுகின்ற
சம்பவம் இது. 19வது சூரியத்து மரியம்ல நீங்க திறந்து பாருங்க. அப்ப இவங்க ஒரு ஓரமா ஊருக்கு ஒதுக்குப்புறமா போன உடனே அல்லாஹ் சொன்னா, இங்க ஒரு பேரீத்தம்பழம் மரம் இருக்கிறது, பக்கத்துல ஒரு சின்ன ஆறு ஓடுது, நீ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மரத்தின் அடிப்பாகத்தை நீ உழுக்க வேண்டும். உழுக்கினால் துசாக்கித்த அலைக்கு ருதவன் ஜனியா, அந்த மரத்திலிருந்து பழுத்த பழங்கள் கீழே விழும். கர்ப்பமான தாய்மார்கள் பேரீத்தம்பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும். அதிகமா சாப்பிட்டாங்கன்னா அதுல மினரல் அதிகமாக இருக்கிறது, சத்துக்கள் அதிகம் நிறைந்த ஒரு பழம். குழந்தையும் சுகப்பிரசவமா பிறக்கும். அந்த தாய்க்கு இரத்த சோகை என்பது ஏற்படவே செய்யாது. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், திருக்குரான் கூறுகிறது, அந்த பழத்தை மரத்தை நீ பிடித்து உழுக்கி அது பழுத்த பழங்களை எல்லாம் கீழே கொட்டும். குழி, நீ அதை சாப்பிடு. வஷ்ரபி, நீ பக்கத்தில் உள்ள அந்த தண்ணீரை எடுத்து கூடி. ஐனா, மன நிறைவு நீ பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், பஷரி அகதன், யாராவது உன்னை கடந்து செல்வதை நீ பார்த்தால் நீ சொல்ல வேண்டும், இன்னி நதர்த்து ரஹ்மானி சௌமா, இன்னைக்கு நான் நோம்பு வச்சிருக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும். நோம்பு வச்சா பேரிச்ச மரத்தை சாப்பிட முடியுமா? பகல்ல தண்ணியை குடிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அது உண்மையான நோம்பு அல்ல, அது மௌன விரதம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், இன்னி நதர்த்தில் ரஹ்மானி சௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்றைய தினத்தில் நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன். வீட்டுல பிரச்சனை வரும்போது பேசாம இருந்தாலே பிரச்சனை சால்வ் ஆயிரும். இவர் ஒன்று சொல்ல, அந்த அம்மா ஒன்று சொல்ல, அந்த அம்மா கையில ஒரு ஆயுதத்தை எடுக்க, இவர் ஒரு ஆயுதத்தை எடுக்கிற, கடைசியில கொலையில போய் விடக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே பரவலாக பார்த்து வருகின்றோம். சரி, இன்னைக்கு மௌன விரதம் கூடுமா? நாம பேசாம இருக்கலாம், ஆனா மௌன விரதம் இருப்பேன், அல்லாஹ்விற்காக இருப்பேன் என்று நம்ம நேர்ச்சி செய்யலாமானா மார்க்கத்துல அதுக்கு அனுமதியே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சபையில இடமெல்லாம் இருக்குது. ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்தவர் உட்காராம நின்றுகிட்டே இருக்கிறார். புகாரில வரக்கூடிய சரியான செய்தி. அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, என்ன அவர் உட்காரலையாண்டு? யார சொல்லலாம், அவர் நேர்ச்சை பண்ணி இருக்கிறாரு. என்னப்பா நேர்ச்சை? உட்கார மாட்டேன், நின்றுகிட்டே இருப்பேன். இது ஒரு நேர்ச்சையா? ஒரு அம்மா நேர்ச்சை பண்ணாங்களாம், எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தா பொட்டல் புதிரு தர்கா யானைக்கு நான் டவுசர் கட்டி போடுவேன். யாரு அளவு எடுக்கிறது, யாரு போட்டு விடுறது, யாரு கலட்டுறது, இப்படிலாம் நேர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேர்ச்சை என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான். எனக்கு இந்த காரியம் கைகூடனா 2 ரக்காத்து நஃபில் தொழுவேன், 2 ஏழைகளுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், இப்படிதான் நேர்ச்சை பண்ணணும். எனக்கு காரியம் கைகூடா தான் 5 நேரம் தொழுவேன் சொல்லக்கூடாது. காரியம் கைகூடினாலும் சரிதான், கைகூடாவிட்டாலும் சரிதான், 5 நேரம் தொழுவது நமக்கு கட்டாய கடமை. கடமையோடு நேர்ச்சியை நாம் இணைத்து பார்ப்பது கூடாது. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, நான் உட்கார மாட்டேன், நின்றுகிட்டே தான் இருப்பேன். அவர் நிழல்ல நான் உட்கார மாட்டேன், வெயில்ல தான் நான் நிற்பேன், யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் என்று நான் நேர்ச்சை செய்தேன். அதே நேரத்தில் நோன்பு நோற்பேன் என்று நேர்ச்சை செய்ததாக சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, அவர் உட்காரட்டும், மற்றவரிடத்தில் பேசட்டும், நிழல்ல உட்காரட்டும், அந்த நேர்ச்சையெல்லாம் அவர் முடித்து கொள்ளட்டும், ஆனால் நோன்பை முறிக்க வேண்டாம். நோன்பு வைப்பதா நேர்ச்சை வச்சார்ல, அதை மட்டும் அவர் நிறைவேற்றட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ்களிலே சஹீஹாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப சௌமுங்கிற வார்த்தைக்கு ஒன்று மௌன விரதம், 2வது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்திற்கு சாப்பிடாமல் குடிக்காமல் கணவன் மனைவி உறவு கொள்ளாமல் 5 புலன்களையும் அடக்கி வாழ்வதற்கு பெயர்தான் சௌம் அல்லது சியாம் என்று சொல்லப்படும் என்பதை அல் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இப்ப நம்ம ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம். அந்த ரமலான்ல ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் ஹலாலையும் சாப்பிடுவது கூடாது, ஹராமையும் சாப்பிடுவது கூடாது. கொஞ்சமாவும் சாப்பிடக்கூடாது, ரொம்பமாவும் சாப்பிடக்கூடாது. குறிப்பிட்ட நேரத்திற்கு அருந்துவது கூடாது.
திருமணம் செய்தவர்கள் உறவு கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் நாம கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் அதற்கு பெயர் தான் சௌமி என்று சொல்லப்படும். இப்ப சமுதாயத்துல ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஒரு அரிசி கடைக்கு போறோம். அப்ப அல்ல மீன் கடைக்கே நம்ம போறோம்னு வச்சுக்கிறோமே, நானும் போனோன்னா 2 அரிசி எடுத்து வாயில போட்டுருவேன். இந்த பழக்கம் நம்மளுக்கு என்ன செய்யும்? சில தாய்மார்கள் உலையில அரிசியை போடும் போது 2 அரிசியை வாயில போட்டுருவாங்க. வீட்டுல வயதான மாமனாருக்கு, மாமியாருக்கு, அத்தாவுக்கு, அம்மாவுக்கு நோன்பு வைத்துக் கொண்டு நம்ம உலையில சாப்பாடு அரிசியை போடும் பொழுது மறதியா 2 அரிசியை வாயில போட்டோம் அல்லது டீயை வாயில ஊத்திட்டோம், சாப்பிட்டுட்டோம் வச்சுக்கிடுவோம். இப்ப நோன்பு முறியுமா முறியாதா? இந்த சட்டத்தை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேர் மறதியா சாப்பிட்டுட்டு நோன்பு முறிச்சுட்டு அதுக்கு பின்னால ஒரு புடி பிடிக்கிறது. இதனால அந்த நோன்பை கலாச் செய்யணும், அது பெரிய பாவமாக ஆகிவிடும். மனுஷனுக்கு மறதி என்பது நிச்சயம். யாராக இருந்தாலும் கூட அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவ்வளவு நாசி அவ்வளவு நாசி. முதல் மனிதர் மறதியிலும் முதலானவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மறக்க போய் தான் நானும் நீங்களும் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை அவர் மறக்கல அப்படின்னா அவர் பாட்டுக்கு அங்கேயே இருந்திருப்பாரு, சொர்க்கத்திலே இருந்திருப்பாரு, பிரச்சனையே கிடையாது. அவர் மறந்து ஷைத்தானுடைய தூண்டுதலின் அடிப்படையிலே அந்த கனியை சாப்பிட்ட காரணத்தினால்தான் அல்லாஹ் இருவரையும் துனியாவிற்கு அனுப்பி வைத்தான் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அப்ப மறதி என்பது எல்லோருக்கும் நிஜம், அது உண்மைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட மறதி ஏற்பட்டதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அலா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா 87வது அத்தியாயம் 6 மற்றும் 7வது வசனங்களை நாம் திறந்து பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், சனுக்ரியுக நபியே, குர்ஆனை உமக்கு நாம் ஓதி காட்டுவோம், ஃபலா தன்சா, நீர் மறக்கவே மாட்டீர். ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை கூட மறக்கல. குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கி வைத்த ஆயத்துகள்ல ஒரு ஆயத்தை மறந்தாங்கன்னா என்ன ஆகும்? துன்யா இருக்கிற வரைக்கும் இந்த ஆயத்தை நமக்கு தெரியாமலே போகிறோம். அதனால குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பு அது அல்லாஹ்வுடைய வசம் இருக்கின்றது. தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், இன்னைக்கு உண்மையான தௌராத்து உலகத்துல இருக்குதா? உண்மையான ஜபூர், இன்ஜீல் உலகத்துல இருக்குதா? ஆனா அல் குர்ஆன் இருக்குதே. கியாமத்து உலகம் உள்ளளவும் குர்ஆன்ல ஒரு புள்ளிய கூட எவனாலும் மாற்ற முடியாது. அதுக்கு என்ன காரணம்? மற்ற வேதங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை அந்தந்த மத அறிஞர்கள்ட்ட அல்லாஹ் ஒப்படைச்சான். அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா மாத்திவிட்டார்கள். ஆனால் குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்போ அல்லாஹ் தன்வசமாக வைத்துக் கொண்டார். உலக பொதுமறையாம் அல் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்திலே பேசுகின்ற பொழுது, இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே அதை பாதுகாப்போம். குர்ஆன்ல உலகத்தில் உள்ள குர்ஆனை எல்லாம் தீயில எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாலும் கூட இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகள்ல கதீஜா மதரசாவில் பட்டம் பெறக்கூடிய அந்த ஹாஃபிலாக்களை கொண்டு மறு வினாடியே ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியும். அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாப்பார், எவனாலும் இந்த குர்ஆனை அழிக்க முடியாது. அப்போ அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்லுகின்றார், சனுக்ரியுக ஃபலா தன்சா, நபியே உமக்கு நாம் குர்ஆனை ஓதி காட்டுவோம், ஃபலா தன்சா. நிசியான் அப்படின்னா மறதியின் அர்த்தம். அந்த நிசியான்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இன்சான். அதான் நம்ம மறந்துகிட்டே இருக்கோம். நமக்கு மறதி ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த காலத்து பெத்தாமார்கள் என்ன செய்வாங்கன்னா, சேலை முந்தானையில 2 முடிச்சு போட்டுக்குறாங்க தெரியுமா? அந்த முடிச்ச பார்க்கும் போதெல்லாம் ஓஹோ ஏதோ ஒண்ணு இருக்குதே அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சில பெத்தாமார்கள் முடிச்சே மறந்துடும், அது ஒண்ணும் செய்ய முடியாது. முடிச்சு போட்டது ஞாபகம் இருந்தா தானே எதுக்கு முடிச்சு போட்ட ஞாபகத்துக்கு வரும். போட்ட முடிச்சையே மறந்துட்டா முந்தான ஃபுல்லா முடிச்சா தான் இருக்கும். அதான் முந்தான முடிச்சுன்னு படம் வந்திருக்கு போல தெரியல. அருமையானவர்களே, பெருமானாருக்கும் மறதி வந்திருக்கிறது. எந்த அளவுக்கு மறதி தெரியுமா? ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருக்கு காமத்து சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவதற்காக முஸல்லால நிக்கிறாங்க. நின்ற பெருமானார் தக்பீர் கட்டாம மறுபடியும் வீட்டுக்குள்ளால ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி இருக்குதே, அதுக்கு வலது பக்கத்துல தான் ஆயிஷாவுடைய வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு திரையை தோக்கினா வீடு, திரையை போட்டா அந்த பள்ளிவாசல். அப்ப உள்ளுக்கு போனவங்க ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வராங்க. தலைமுடியில இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக கீழே விழுகிறது, தாடி முடியிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுகிறது.
தொழுகை நடத்திட்டு ரசூல்லா சொல்றாங்களாம், தோழர்களே நேற்று இரவு எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, நான் குளிக்க மறந்து விட்டேன், முசல்லாவுக்கு வந்த பிறகுதான் இன்னைக்கு ஞாபகம் வருகிறது, எனவே நான் சென்று குளித்து விட்டு வந்தேன். இப்படி ஒரு இமாமு சொன்னார்னு வச்சுக்கிடுவோம், சீட்டை கிழிச்சிருவாங்க இன்னைக்குள்ள நிர்வாக பெருமக்கள். அப்படி என்னையா உனக்கு மறக்குது? ரசூலுல்லாஹ் இதுக்கு நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறாங்க பாருங்க. லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒரு இமாம் தப்பு விட்டாரா, அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறது. ஒரு இமாம் 4 ரக்காத் தொழுகைக்கு மேல 5 ரக்காத் தொழு வச்சுட்டாரா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறது. ஒரு காலகட்டத்துல ரசூலுல்லாஹ் லுகரோ அசரோ 4 ரக்காத் தொழு வைக்கிறோம். ரக்காத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து நம்ம தொழுகிறோம். பர்லி சுண்ணத்தை பார்க்காத 12 ரக்காத் தொழுகிறோம். யாருக்காச்சும் ரக்காத்துக்கு அர்த்தம் தெரியுமா? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் ஆலிமாக்கள். கிடையாது. ரக்காத் அப்படின்னா அடுக்குன்னு அர்த்தம். ஒரு அடுக்கு தொழுகை, 2 அடுக்கு தொழுகை, ஃபஜ்ர்ல 2 அடுக்கு தொழுகை, 3 அடுக்கு தொழுகைங்கிறது மக்ரிப், 4 அடுக்கு தொழுகிறது லுஹரை அசரை இஷா. இதுல 4 அடுக்கு தொழுகை. அடுக்குன்னு சொல்லுவாங்க, அடுப்பு அல்ல, அடுக்கு. ஒரு அடுக்கு, 2 அடுக்கு தொழுகை, 3 அடுக்கு தொழுகை, 4 அடுக்கு தொழுகை. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா 3 ரக்காத்துலயும் சலாம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல 5 ரக்காத்து தொழு வச்சுட்டாங்க. இப்போ ஒரு இமாம் அப்படி தொழு வச்சாருன்னா என்ன நடக்கும்? பெரிய குழப்பமே ஏற்படும். இமாம நிப்பாட்டணும், எந்த இமாம கொண்டு வந்தாலும் அப்படிதான் தொழு வைப்பாரு. வேணுக்குன்னா நாங்க சலாம் கொடுக்கிறோம் 5 ரக்காத்து வரைக்கும், எங்களுக்கு என்ன ஆசையா? அப்ப ரசூலுல்லாஹ்வை பார்த்து சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், எப்படி கேட்கறாங்க பாருங்க, அக்குசிரத்தி ஸலாத்து, தொழுகையினுடைய ரக்காத்துகள் குறைக்கப்பட்டு விட்டதா, அம் ஜீதத், அல்லது அதிகமாக்கப்பட்டு விட்டதா? எப்படி ரகசியமா ஒரு அழகான முறையில கேள்வி கேட்கறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வை குறை காண முடியாது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹ்வுக்கு வகி இறங்கி இருக்கும், நீங்க லுகர் 3 ரக்காத்து போதும், அல்லது இன்னைக்கு லுகர் 5 ரக்காத்து தொழு வைங்க. அதான் குசிரத்தி ஸலாத்து, குறைக்கப்பட்டு விட்டதா, அம் ஜீதத், அல்லது ரக்காத்துகள் அதிகமாக்கப்பட்டு விட்டதா? அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன இல்ல யார் ரசூலல்லாஹ், 3 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டீங்கன்ற உடனே மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறைகளை தொழுகை நடத்தினார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அப்ப மறதி என்பது எல்லோருக்கும் சமம். இப்ப நாம நோன்பு வச்சிருக்கிறோம். நோன்பு வைத்த நிலையில ஒரு ஆள் மறந்து போய் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம், தண்ணியை குடிச்சிட்டாரு, இதாச்சும் பரவாயில்ல. தம்பதிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அதுக்கு பின்னாலதான் தெரியுது நம்ம நோன்பு வச்சேன். இப்போ நோன்பு முடியுமா முடியாதா அப்படின்னா, மறதியாக அவர் இந்த காரியத்துல ஈடுபட்டால் நோன்பு முடியாது, அதுக்கு கலாவும் கிடையாது, பரிகாரமும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுனனுல் பைஹகி அப்படிங்கிற சஹீஹான கிதாபுல 7863வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் அஃப்தர ஃபீ ரமலான நாசியன், ஆமீதன் அல்ல, வேண்டுமென்று நோன்பை முறித்தால் அதுக்கு தனி பரிகாரம். அது இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். மறந்து போய் ஒருவர் நோன்பை முறித்தால் ஃபலா கலா அலைஹி வலா கஃபாரத்த, அவருக்கு கலாவும் கிடையாது, அவருக்கு பரிகாரமும் கிடையாது. கலானா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவுக்கு எதிர்ப்பதான் கலா. அதானா என்ன அர்த்தம்? உரிய நேரத்தில் தொழுகுதல். லுகர் நேரத்துல, அசர் தொழுகத்துல தொழுதானா அதுக்கு பேர் அதான்னு சொல்லுவாங்க. கலானா என்ன அர்த்தம்? உரிய நேரம் முடிந்த பின்னால் அடுத்த நேரத்தில் தொழுகுதல். லுகர தூங்கிட்டோம், அசர்ல தொழுகிறோம், அப்ப உரிய நேரம் அல்லாத நேரத்துல தொழுவதற்கு பெயர் தான் என்னமா கலான்னு சொல்லுவாங்க. கீழே உட்கார்ந்த உடனே முடிச்சதா சொல்ல பயந்துட்டேன், கெடியதான் உட்கார சொல்றாங்களா? ஏன்னா நம்ம மாணவி உரிமை இருக்குது அவங்களுக்கு சொல்றதுக்கு. நான் எத்தனை தடவை உட்கார இருப்பேன் மரிசால, நல்ல பழி வாங்குறதுக்கு இடண்டு நான் பயந்துட்டேன். சுல்தான் வர பின்னால உட்கார்ந்து இருக்கிறேன். நானும் ஆசியுரை சுல்தான் காசிக்கிட்டோட ரொம்ப வயசானவர் வந்திருப்பான்னு பார்த்தா இன்னும் ஒரு பிள்ளையே பெறல, 3 மாசம் இருக்குதான். எல்லாம் ஒரு சாடிகான குழந்தைய அவருக்கு கொடுக்கணும், துவா செய்யுங்க. எங்க அண்ணன் சீக்கிரமா நன்னாவாகணும், அதுக்கும் துவா செய்யுங்க. புனிஷாவுக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அல்லாஹ்க்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் துவா செய்து கொள்வோம். கடைசியில் மறந்துடக்கூடாது, இல்ல இப்பவே துவா செஞ்சிருவோம். அருமையானவர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது மறந்து போய் சாப்பிட்டு விட்டால், குடித்து விட்டால், உறவு கொண்டு விட்டால்
அவருக்கு கலாவும் கிடையாது, அதாவும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு ஒரு சலுகையை பெற்று தந்திருக்கிறாங்க. முந்தைய சமுதாயத்திற்கு கடினமான சட்டங்கள், ஆனா நமக்குத்தான் சலுகைகள் அதிகம். இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்துல நோன்பு ஹிஜ்ரி 2ல தான் கடமையாக்கப்பட்டுச்சு. நோன்பு கடமையாக்கப்பட்ட நேரத்தில் இருந்த நோன்பு இன்னைக்கு இருக்குமானால் சத்தியமா நானா நோன்பு வைக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? மகரிப் டு இஷா அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம். இஷா ஆயிட்டா சகர் நேரம் ஆரம்பிச்சிடும். இஷாவுக்கு பின்னாடி சாப்பிடவே கூடாது. மறுநாள் மகரிப்ல தான் நோன்பு திறக்கணும், மறுபடியும் இஷாவில நோன்பு வச்சிடணும். அப்ப இடையில ஒரு 50 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் தான், 23 மணி நேரம். இன்னைக்கு 14 மணி நேரத்துல ஒரு ஆள் சொல்றாரு லுகர் நேரத்துல ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு அனுமதி தந்தா நல்லா இருக்குமா கேட்டாரு. 14 மணி நேரத்தையும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியலையே. அப்ப முந்தைய இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்துல 23 மணி நேரம். அதுல இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் கேப்ல உறவு கொள்வது கூடாது. சில சஹாபாக்கள் உறவு கொண்டுட்டாங்க. அந்த இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னா, மகரிப் டு இஷா ஒரு ஆள் தூங்கிட்டாருன்னா இஷால எஞ்சி சகர் சாப்பிட முடியாது, தூக்கனா சகரா மாறிடும். அப்ப எவ்வளவு கடினமான ஒரு சட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப திடகாத்திரமான ஆளு. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முறையிடுறாரு, யாரும் சொல்லலாம் சட்டத்தை மாத்தினா நல்லா இருக்குமே அப்படிங்க போய் தான் இப்போ உள்ள சட்டத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்பதை ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு பெற்று தந்த ஒரு சலுகை என்னவென்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜால 2045வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னல்லாஹ வலஅ அன் உம்மத்தி அல் ஹதஅ வல் நிசியான. என் சமுதாயம் மறதியாக தவறுதலாக ஒரு காரியத்தை செய்து விட்டால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இப்ப நானும் நீங்களும் துகர் தொழுதுகிட்டு இருக்கிறோம், 5 ரக்காத் தொழுதுட்டோம், நான் கவனிக்கவே இல்லை, யார் மற்றவங்களும் கவனிக்கல. 5 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்தாச்சு, மறதியா சலாம் கொடுத்துட்டோம். இல்லாட்ட ஒரு ஆள் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர் லுகர் 5 ரக்காத் சொல்லி 5 ரக்காத் தொழுதுகிட்டு இருக்கிறார், தவறுதலா தொழுகிறார். இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார், தண்டிக்க மாட்டான். ஆனா மறதியா செய்திருக்க வேண்டும். இவர் மறதியா செஞ்சாரா வேணுக்குன்னு செஞ்சாராங்கிறத அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றார். யஅலமு காயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர். அல்லாஹ் தன்னை அல் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் கண்களின் ஜாடைகளையும் அறிவான், உள்ளங்களில் மறைத்து வைத்தவைகளையும் அல்லாஹ் அறிவான். சில பேர் ஜாடையால பேசுவாங்க தெரியுமா? இவர் வாம்பாரு அவர் போயிருவாரு, அவர் போம்பாரு இவர் வந்துடுவாரு. ஜாடைகளை கூட நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. உள்ளத்தில் உள்ளதை நம்மால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆனா படைத்த ரப்பு ஜாடைகளையும் அறிவான், உள்ளத்தில் மறைந்ததையும் அறிவான். ஒரு தாயின் கருவறையில் வாழக்கூடிய ஒரு குழந்தை என்ன நினைக்கிறது அதையும் அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்கு 100 விழுக்காடுகள் உண்டு என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். ஆமன ரசூல் ஓதுறம அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க. திருக்குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் சூரத்துல் பக்ரா, அவருடைய கடைசி ஆயத்துல வருகிறது. என்ன வருகிறது? ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா. இறைவா, நாங்கள் மறந்து விட்டால், தவறுதலாக ஒரு காரியத்தை செய்து விட்டால் எங்களை குற்றம் பிடித்து விடாதே. நல்லடியார்கள் துஆ செய்யறாங்கல்ல, அதை அல்லாஹ் அல் குர்ஆன்ல மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்ப மறதியா செஞ்சா பரவாயில்ல, நோன்பு தொடர்ந்துடணும். இப்ப நம்ம வீடுகள்ல தாய்மார்கள் வயதான பெற்றோருக்காக, வயதான மாமனார் மாமியாருக்காக சமையல் செய்யறாங்க. அந்த நேரத்துல சமையல் செய்யும் போது ஏதாச்சும் வாயில போட்டாங்கன்னா ஞாபகம் வந்தா துப்பிடணும். இந்த 2 துடுத்து வாயில போட்டக்கூடாது, மொத்தமா நோம்பு பெய்யும். அதே நேரத்துல மாமனார் மாமியாருக்கு அல்சர் இருக்கும், உப்பு போடக்கூடாது. உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்க்கலாமான்னா பார்க்கலாம், மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. லேசா நாட்களை தொட்டு வச்சு பார்க்கணும். ஒரு டீஸ்பூன் குடிச்சிடக்கூடாது, வெந்திருக்கான்னு பாத்திரக்கூடாது வாயில போட்டு. அதெல்லாம் மார்க்கத்துல கூடாது. அந்த ருசி பார்க்கலாம், துப்பிடணும். இதுக்கு மார்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனா வேண்டுமென்று ஒருவர் சாப்பிட்டால், பரலான நோம்பு ரமலானுடைய நோம்புல பகல் நேரத்துல வேண்டுக்குள் ஒருத்தர் சாப்பிட்டால், அல்லது வேண்டும் என்று ஒருவர் குடித்தால், வேண்டும் என்று கணவன் மனைவி உறவு வைத்துக் கொண்டால் நோன்பு முறியும்.
அதுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 1936வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வருகிறார். வந்தவர் சொன்னாரு, ஹலக்து யா ரசூலல்லாஹ், நான் நாசமாகிவிட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்ப ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, நல்லா தானப்பா இருக்க, என்னப்பா நாசமாயிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவரு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வைத்த நிலையில் என் மனைவியோடு நான் உறவு கொண்டு விட்டேன். பகல் நேரத்துல, ராத்திரி கூடும், நோன்பு திறந்து சகர் வரைக்கும் உறவு வைத்துக் கொள்ளலாம். அது மார்க்கெட்டில் அனுமதி உண்டு. உஹில்லலக்கும் லைலத்த ஸியாமி அர்ரஃபஸு இலா நிசாயிக்கும், உங்கள் மனைவியரோடு ரமலானுடைய இரவு நேரங்களிலே உறவு வைத்துக் கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல அழகாக சொல்லி காட்டுவார். பகல்ல இச்சையோடு கூட கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ பார்ப்பது கூடாது. எண்ணங்கள் வந்துவிட்டாலே செயல்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்டவர்களுக்காக பெருமானாருடைய வாழ்க்கையில ஒருவருக்கு இந்த நிகழ்ச்சியை அல்லாவே ஏற்படுத்தி ஒரு தீர்வையும் இந்த சமுதாயத்திற்கு தருகின்றார். அப்ப அவர் சொன்னாரு, இன்னி வக்கஅத்து அலா இம்ராத்தி வ அன ஸாயிமுன், நான் நோன்பு வச்ச நிலையில என் மனைவியோடு நான் உறவு கொண்டு விட்டேன் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயை திறக்கிற. அப்ப என்ன பரிகாரம் அப்படின்னு அவர் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹல் தஜிது ரகபத்தன் துகதிகுகா, நீ ஒரு நோம்புல மனைவியோடு உறவு கொண்ட காரணத்தினால ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி அவரை சுதந்திரமானவராக நீ விட்டுவிட வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மார்க்கெட்டுகளை காய்கறிகள் விற்கிற மாதிரி அடிமைகளை விற்பனை செய்வார்கள். ஒரு நபி தோழர் கூட என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருக்கு சொந்தமான ஒரு அடிமையை வித்துக்கிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் பின்னால ஊடி போய் இந்த சாவியை தூக்கி வச்சுக்கிட்டு, இவரை யாராவது விலை கொடுத்து வாங்குவாங்களா அப்படிங்கிறாங்க. அவரு யார்டா, நம்ம ஒரு ஆளை விலை பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளே ஒருத்தர் விலை பேசுறாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், என்னைய போய் யாரு வாங்க போறா அப்படின்றாரு. ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்போ ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பல லட்சம் தேவைப்படும். இந்த சாபி சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், நானே ஒரு அடிமையா இருக்கிறேன், நான் எப்படி ஒரு அடிமையை வாங்கி விலை கொடுத்து நான் கொடுக்க முடியுன்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, ஹல் தஸ்தீஉ அன் தஸூம ஷஹரைனி முத்ததாபிஐன், நீ ஒரு நோன்பை முடிச்ச காரணத்தினால கவனமா கேட்கணும், இந்த ஒரு நோம்புக்கு பகரமாக ரமலான் அல்லாத மற்ற காலங்கள்ல தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும். 2 மாசம் நோன்பு வைக்கணும். அது இடையில கூட நோன்பு விடக்கூடாது. நோன்பு வைப்பது ஹராமான நாட்கள் வந்தால் அந்த நாட்கள்ல நோன்பு விட்டுக்கலாம், அந்த நாள்ல நோன்பு வைக்க கூடாது. பெருநாள் வந்துருச்சு, ஐயாமு தஷ்ரீக் வந்துருச்சு, அதான் ஈதுல் அல்ஹா வந்துருச்சு, அந்த நாட்கள்ல நோன்பு வைப்பது கூடாது. மாறாக 2 மாசம் நீ தொடர்ந்து நோன்பு வைக்கணும்ன்றவன அவரு சொன்னாரு, ஒரு நோம்புல என்னால தாங்க முடியல, அதுல 2 மாசம் நான் நோன்பு வச்சு அதுல ஒரு சேட்டை பண்ணா அதுக்கு 2 மாசம் நோன்பு வைக்கணும்பீங்க. இப்படி வருஷம் முழு நோன்பு போயிரும், நோன்பு இருக்கு, நாள் இருக்காது, யாரும் சொல்லலாம், அது எனக்கு வேண்டாண்டவன. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல் தஜிது இத்ஆம சித்தீன மிஸ்கீனா, ஒரு நோன்பை முறித்ததற்காக 60 ஏழைகளுக்கு நீ சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஒரு நோன்புக்கு பகரமாக 60 ஏழைகளுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும். அப்ப அவரு சொன்னாரா, யாரு சொல்லலாம், நானே ஏழையா இருக்கிறேன், அடுத்த நேரம் யாராவது எனக்கு ரொட்டி தருவாங்களா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நான் எங்க கொண்டு போய் 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்றவன அவர் நிலைமை ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உட்காருன்ட்டாங்க ரசூலுல்லாஹ், உட்கார்ந்துட்டார். இப்போ ஒரு கூட நிறைய ஒரு நபி தோழர் பேரித்தம்பழங்களை கொண்டு வருகிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக. ரசூலுல்லாஹ் அன்பளிப்புனா பெற்றுக்கொள்வார்கள், ஜக்காத்து தர்மம்னா பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கும் ஜக்காத்தும் ஹராம், சதக்காவும் ஹராம். இன்னைக்கு ஒரு செய்து வம்சம் என்று சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்களும் ஜக்காத்தையும் சாப்பிடக்கூடாது, தர்மத்தையும் சாப்பிடக்கூடாது, அன்பளிப்புனா சாப்பிட்டு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பு வந்த உடனே அந்த நோம்பு முறிச்சவரை எங்கன்னு கேட்டாங்க. அவரை எஞ்சி வந்தார். இந்த கூட்டம் நிறைய பணம் இருக்குப்பா, இதை கொண்டு போய் 60 பேருக்கு நீ கொடுத்துரு, நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான்ட உடனே அவர் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நிக்கிற. என்னப்பா நிக்கிற? இல்ல, இந்த மதீனால என்னை விட ஏழைகள் யாருமே இல்ல, அதனால இந்த பழத்தை நானே சாப்பிட்டுக்கிட்டான்னு கேட்காரு. 60 பேருடைய பேரை சொல்லி
நானே சாப்பிட்டுக்கிட்டான்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு அவர் மேல பரிதாபம் வந்து விடுகிறார். இவ்வளவு ஏழையா இவர். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு மட்டும்தான் இந்த சட்டம், 60 பேருக்கு சொந்தமான உணவை நீயே சாப்பிட்டுக் கொள், ஆனா இந்த சட்டம் உனக்கு மட்டும்தான். பின்னால வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி ரமலான்ல பகல்ல இந்த சேட்டையை பண்ணினாங்கன்னா 60 பேரை சொல்லி இவர் சாப்பிடக்கூடாது, 60 பேருக்கு சாப்பாடை கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும் அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு முத்துன்னு சொல்லாங்க. ஒரு முத்துனா என்ன அர்த்தம்? 2 உள்ளங்கைகளை ஒன்று சேர்த்து ஒரு தானியத்தில் நாம் விட்டு எடுத்தால் அது எவ்வளவு அரிசி, கோதுமை, பேரீத்தம்பழம் வருமோ அதை நாம் 60 நபர்களுக்கு, ஒரு முத்து 60 பேருக்கு பங்கு வச்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு முத்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அரை கிலோ ஒரு மாசத்து அரை கிலோ கூடவே வரும். ஒரு முத்து அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 60 பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் புகாரில பதிவு செய்யப்படுகிறது. அதனால திருமணம் செய்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த 1 மாத காலகட்டத்துல பகல் நேரங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். புதுமண தம்பதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சட்டம் சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, இந்த 2 சட்டத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். இந்த ரமலானுடைய காலகட்டத்துல சில பேருக்கு தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார். சில பேருக்கு நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார். தற்காலிகமாக யாருக்கு அப்படின்னா அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களில் யாராவது பயணத்தில் இருந்தால், உங்களில் யாராவது நோயாளியாக ஆகிவிட்டால் அவர்கள் மின் ஐயாமின் உகர், ரமலான்ல நோன்பை விட்டு ரமலான் அல்லாத மற்ற காலங்களை அதை கலா செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பிரயாணிகள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிதான் குர்ஆன்ல இருக்கு. அதுக்கு விளக்க ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க. பிரயாணம் என்று சொன்னால் நம்ம தாய் குலங்கள் பாய்மார்களும் சரிதான். அவங்க என்ன செய்வாங்கன்னா ரமலான்ல இங்க இருந்து டவுனுக்கு போவாங்க ஜவுளி எடுக்க. போய் நான் ஜவுளி எடுக்க போறேன், பிரயாணம் செய்ய போறேன், நோன்பை விட்டுருவேன், நோன்பை விட்டுருந்தாங்க. 3 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு நோன்பை விடக்கூடாது. நானும் மாவட்ட அரசு காட்சி ஒருக்கா ஒரு கடைக்கு போயிருக்கிறோம். நோம்புல மதிய நேரம் அங்க போனா ஒரு வட்டமேச்ச மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் புர்கா போட்டு உட்கார்ந்து புளிச்சோரை கெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மத்தியான நேரம் நோன்பு நேரத்துல மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட நோன்பு நேரங்கள்ல பப்ளிக்கான இடங்கள்ல டீ குடிக்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. பாய்மாரெல்லாம் நோன்பு வச்சிருப்பாங்க. அங்க பார்த்தா தாய் கோலம் வட்டமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நாங்க போற ஆயிஷா சாப்பிடுவாங்களே எங்களையும் சேர்த்து கூப்பிடுதாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. நோன்பு நேரங்கள்ல நோன்பை விடுவதற்கு அனுமதி இருந்தால் வெளியிடங்கள்ல நோன்பாளி மாதிரி தான் இருக்கணும். நான் பொய் சொன்னாலும் நீங்க பாருங்க, ரமலானுடைய காலகட்டங்கள்ல எத்தனை இஸ்லாமிய ஆண்கள் ஃபஜ்ர் தொழுட்டு வெளியே நின்று டீ குடிக்கிறாங்க தெரியுமா? வெளியே இருந்து சாப்பிடுறாங்க தெரியுமா? கடைகளுக்கு அது ஜவுளி எடுக்க போனாங்கன்னா அங்க நின்று வெளியே பப்ளிக்ல சாப்பிடுறாங்க. மாற்று சமுதாயம் காரி துப்புகிறது. தயவு செய்து ரமலானுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். குர்ஆன் இறங்கிய மாதம், ஒரு நன்மையை பன்மடங்காக பெருக்கி தருகின்ற ஒரு மாதம். இந்த மாதத்துக்கு நாமளே சங்கை செய்யவில்லை என்று சொன்னால் அவ யார் தான் சங்கை செய்வார்கள்? பிரயாணம் என்று சொன்னால் 48 மைல் ஒருவர் பிரயாணம் செய்தால் அவர் நோன்பை விடலாம். 1 மைல் என்பது எவ்வளவு தெரியுமா? 1.600 மீட்டர் தான் 1 மைல். அதாவது 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். அப்ப 1600 மீட்டர் தான் 1 மைல் என்று சொல்வார்கள். அப்ப கிலோமீட்டர் கணக்குல சொல்றதா இருந்தா 83 கிலோமீட்டர். இப்ப பேட்டையில இருந்து மதுரைக்கு போறேன்னு வச்சுக்கிடுவோம். நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்பாங்க, அதாவது பிரயாணத்தில் நோன்பு வைப்பது சிறந்ததா, நோன்பை விடுவது சிறந்ததா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபின் சஃபர். அரபு இலக்கணத்துல அலிஃப் லாம் மீமா உச்சரிப்பாங்க. கத்ரதா போன்ற கிதாபுகள் எல்லாம் இந்த சட்டத்தை சொல்லுவாங்க. அலிஃப் லாம் மீமா உச்சரிக்கிறது. அதுக்கு இந்த ஹதீஸை தான் ஆதாரமா காட்டுவாங்க. லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபின் சஃபர். ஃபில் சஃபர் அல்ல, ஃபின் சஃபர். பிரயாணத்திலே நோன்பு வைப்பது நன்மை அல்ல. ஒரு ஆள் பிரயாணத்துல நோன்பு வைக்கிறாரு, திடீர்னு ஒரு கிறக்க விழுந்துட்டான்னு வச்சுக்கிடுவான். நம்ம அவரை திட்ட மாட்டோம், சண்டான நோம்பு, இந்த நோம்புனாலதான் அவர் இப்படி வாங்கிட்டாரு. நோம்பை நாம திட்டுவோம். நோன்பை திட்டினால் அது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் நோன்பு வைப்பதை விட நோன்பை விடுவதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். ஒரு 5 நாளைக்கு நம்ம பிரயாணத்துல இருக்கிறோம் அப்படின்னா
5 நோம்ப நம்ம விட்டுக்கலாம். ரசூல்லா விட்டுருக்கிறாங்க. மதீனா மக்கால இருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது குர்ராவுல் ரபீம் அப்படிங்கிற இடத்துல சில கிலோமீட்டர் தான் இருக்குது. ரசூல்லா அசர் நேரத்துல என்ன செய்றாங்கன்னா ஒரு பாலை கொண்டு வர சொல்லி சஹாபாக்களுக்கு தூக்கி காட்டுறாங்க. இந்த டம்ளர்ல பால் இருக்கு, நான் அசர்ல நோம்பு திறக்கிறேன், பயணத்தில் நோம்பு திறந்தார்கள். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு ஆதாரம். அப்ப நோம்பு வைப்பதை விட பிரயாணத்தில் 83 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது அப்ப அந்த நோம்பு வந்து மின் ஐயாமி ரோகர் வேறு ஒரு நாட்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை கலா செய்ய வேண்டும். 2வது நோயாளி அப்படின்னு சொல்றாங்கல்ல, நோயாளி 2 வகை. சில பேருக்கு தற்காலிக நோய், நோம்பு காலத்துல திடீர்னு காய்ச்சல் வந்துடும், வயிற்று வலி வந்துவிடும், தலைவலி வந்துவிடும். பெண்களை பொறுத்த மட்டிலும் சுத்தம் இல்லாம போயிருவாங்க. இவங்கெல்லாம் தற்காலிக நோயாளிகள். இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நோன்பை விட்டு கொள்ள வேண்டும். காய்ச்சலோட நான் நோன்பு வைப்பேன் அப்படிலாம் அடம் பிடிப்பதே கூடாது. நோன்பை விட்டுட்டு உடல் ஆரோக்கியத்தை பேர்வது வாஜிப், அது ஃபர்லு. அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காய்ச்சலோட நோன்பு வச்சு இன்னும் படுத்துக்கிட்டேன்னா அது ஆண்டு முழுக்க நோன்பு வைக்க முடியாமலே போயிடும். அதனால நோன்பை விட்டுட்டு அல்லாஹ் தரக்கூடிய சலுகைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாதவிடாய் காலங்களையும் அப்படித்தான் நோன்பை விட்டு கொள்ளலாம். சரி, கர்ப்பிணியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். கர்ப்பிணிகள் மருத்துவர் என்ன சொல்றாரு நம்ம பார்க்கணும். நீ நோன்பு வச்ச தாய்க்கும் சேய்க்கும் அது பாதுகாப்பா இருக்காது, நோன்பை விடுங்கன்னா நோன்பை விட்டுறணும். நான் நோன்பு வச்சுதான் ஆவேன்னா ஏடா குணம் ஆயிட்டா கடைசியில அந்த பெண்ணை போட்டுதான் மாமியாரு மாமனாரு நாத்தனாரு இந்த நாடுகள்லாம் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சது. நல்ல பேர் வச்சிருக்காங்க அந்த காலத்துல, மாமியாரு மாமனாரு நாத்தனாரு. குடும்பம் நார்னரா போறதுக்கு இந்த நார்கள் தான். மாமனார் ஒருத்தர் இருக்கிற, கொழுந்த நாறு ஒருத்தர் இருக்கிற, குடும்பம் நாசமா போறதுக்கு இந்த நார்கள் தான். அது எந்த குடும்பமும் விதிவிலக்கே அல்ல. அப்ப ஹாமிலாக்கள் அதாவது கர்ப்பிணிகள் நோன்பு நோற்பதை விட நோன்பை விடுவதுதான் சிறந்தது. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, கர்ப்பிணிகள் நோன்பு வச்சாங்கன்னா 60 நோன்பு நன்மை கிடைக்குமா? ஏன் அபூபக்கர் தான் துவிங் சார் தான் என்ன செய்வாங்க 90? நான் கேட்கிறேன் இல்ல அது கேட்கணும், வயசுல மூத்தவங்க. கர்ப்பிணிகள் நோன்பு வச்சா 60 நோம்பா? இந்த அம்மாவுக்கு 30, குழந்தைக்கு 30. குழந்தைக்கு நோன்பு கடமையே இல்லையே. அப்ப நான் கேட்கிறேன், டுவிங்ஸ் இருக்கு, சில பொம்பளைகளுக்கு 3 குழந்தை பிறகு, என் நண்பர் ஒருத்தருக்கு 7 குழந்தை பிறகு. அப்ப 7 3 21, இந்த அம்மாவுக்கு ஒரு 40, ஒரு 30. அப்ப எத்தனை நோன்பு வருது? வருஷம் முழுக்க நோன்பு வைக்கவே நம்ம அம்மா. அதில் கர்ப்பிணிகள் வச்சாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர குழந்தைக்கு ஒண்ணும் கிடையாது. சரி, பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் அவங்க நோன்பு வைக்கணுமானா நோன்பு வைக்காமல் இருப்பதுதான் சிறந்தது. ஏன்னா அவங்க நோன்பு வைக்காம சாப்பிட்டா தான் குழந்தைக்கு கொடுக்க முடியும். இவங்க நோன்பு வச்சுக்கிட்டாங்கன்னா சாப்பிட முடியாது, குழந்தையும் சேர்த்து பட்டி கிடக்கும். அதாவது அல்லாஹ் தரக்கூடிய ரசூல் தரக்கூடிய அன்பளிப்புகளை அந்த சலுகைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி கர்ப்பிணிகள், தாய்ப்பால் ஊட்டக்கூடியவர்கள், சுத்தம் இல்லாத பெண்கள் நோன்பை விட்டு பின்னால என்ன செய்யணும் அப்படின்னா அதை கலா செய்ய வேண்டும். சரி, பெண்களுக்கு ஒரு சட்டம், இஸ்திஹாலான்னு சொல்லுவாங்க. இஸ்திஹாலான்னு என்ன அர்த்தம்? அதி ரத்த போக்குன்னு அர்த்தம். சில பெண்களுக்கு மாதம் முழுவதும் ரத்த போக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பெண்கள் தொழுகை விட வேண்டுமா, நோன்பை விட வேண்டுமா, தவாஃபை விட வேண்டுமா அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு நோய் இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த அம்மா கேட்குது. அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு வெட்கப்படுது. வெட்கப்பட்டு மார்க்க சட்டத்தை தெரியாம நம்ம இருக்கக்கூடாது, அடுத்தவர்கள் மூலமாவது கேட்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அதிக ரத்த போக்கு இருந்தா ஒரு மாசத்துல 7 நாளை நீ கழிச்சிக்க, அல்லது 6 நாளை கழிச்சிக்க. அந்த நேரத்துல மட்டும் நீ தொழுகாத, நோன்பு வைக்காத, தவாஃபு செய்யாத. மீதம் இருக்கின்ற 23 நாட்களோ அல்லது 24 நாட்களோ நீ தொழுக வேண்டும். அந்த இடத்தில் ஏதாவது ஒரு துணியை நீ வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பக்துக்கும் நீ ஒளி செய்து கொள்ள வேண்டும். குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த அழகான சட்டத்தை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு கற்று தருவார்கள். அப்ப அந்த மாதிரி பெண்கள் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 7 நாளைக்கு மட்டும் அது வந்து சுத்தமில்லாத நாள் ஒதுக்கிடணும். மீதமுள்ள நாட்களை நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 7 நாள் விட்ட நோன்பை ரமலான் அல்லாத மற்ற காலங்கள்ல அவர்கள் கலா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்பல் ஆலமீனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். இவங்கெல்லாம் தற்காலிக நோயாளிகள். சில பேருக்கு நிரந்தர நோய் இருக்கும், சுகர் பேஷண்ட், அவங்களால பசியை தாங்கவே முடியாது. அதே நேரத்தில் பிபி பேஷண்ட், இதய நோயாளிகள், தள்ளாத வயதுடையவர்கள்,
இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதாவும் வைக்க முடியாது, கலாவும் வைக்க முடியாது. அப்ப இவங்க நோம்ப விட்டுறலாம். அவர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக இருந்தால் ஃபிதியத்து தஆமி மிஸ்கீன், ஒரு நோம்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவை கொடுக்க வேண்டும். அப்ப 30 நாள் நோம்பா அல்லது 29 நாளா அதை கணக்கிட்டு ஒரு நாளைக்கு 250 ரூபா இருந்தா தான் 3 வேளை அரை வயிறு சாப்பிட முடியும். அந்த காலத்துல 5 ரூபான்னு தான் 5 நாளைக்கு சாப்பிடலாம் வயிறு போடைக்க. அப்ப இப்ப அப்படி கிடையாது, ஒரு நேரம் சாப்பிடுவா தான் 70 ரூபா 80 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அதை கணக்கிட்டு ஏழைகளுக்கு அந்த செல்வந்தர்கள் கொடுத்து விட வேண்டும். சரி, அவர் ஏழையா இருக்கான்னு வச்சுக்கிடுவான். இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையான தாய்மார்களே, சில மார்க்கம் அறியாத சில மார்க்க அறிஞர்கள் நோம்பா நீ பல் தைக்காத, குளிக்காத, தலைக்கு என்ன தைக்காத இப்படிலாம் சொல்றாங்க. சில பேர் இதை கேட்டுட்டு பல்லே தைக்கிறது ஒரு மாசம். ஏற்கனவே நோம்பு வச்சா வாயில ஒரு துர்வாடை வரும். அது அல்லாட்ட கஸ்தூரி வாடகையை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. இது இந்த வாடை பெண வாடையில அல்லாஹ் விரும்ப மாட்டானே. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா காலையில பல் தேய்ப்பாங்க, நோம்பு வச்சுக்கிட்டு லுகர் நேரத்துல பல் தேய்ப்பாங்க, அசருக்கு பல் தேய்ப்பாங்க. பல் தேய்ப்பதை மார்க்கமாக ஆக்கிய, நன்மையாக ஆக்கிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். லவுலா அன் அஷுக்கலா உம்மத்தி லஅமர்துகும் பிஸ்ஸிவாகி இந்த புள்ளி உலூயன், என் சமுதாயத்திற்கு சிரமமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை என்றால் ஒவ்வொரு வக்துக்கும் ஒளி செய்யும் போது பல் தேய்ப்பதை நான் கடமையாக்கி இருப்பேன். ஆனா ரசூலுல்லாஹ் கடமையாக்கலையே, அது சிரமமா போயிடும். கையை வச்சு தேய்க்கலாம், மிஸ்வாக்க வச்சு தேய்க்கலாம், பேஸ்ட் வச்சு தேய்க்கலாம், பல்பொடி வச்சு தேய்க்கலாம். ருசி இருக்குமே, ஏன் தண்ணிக்கு ருசி இருக்கத்தான் செய்யுது. சில இடத்துல உப்பு தண்ணியா இருக்கு, சில இடத்துல இனிப்பா தண்ணி இருக்குது. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அப்ப பல் தேய்த்து விட்டு நல்ல விதமாக நாம் வாய்க்குப்பிடித்து விட வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரத்துல குளிக்கலாம், தாராளமா குளிக்கலாம். ரசூலுல்லாஹ் வெக்க தாங்கமா என்ன செய்வாங்கன்னா தலையில தண்ணி அள்ளி ஊத்துவாங்களாம். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு தான் வீட்டுல ஒரு கல் தொட்டி வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல பார்த்தா சிமெண்ட் தொட்டி, கல் தொட்டி எல்லாம் இருக்கும். இப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த தொட்டிகள்லாம். அப்ப அதுல விழுந்து அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹுமா நோன்பு வைத்த நிலையில் மூழ்கி குளிப்பார்கள். நீங்க மூழ்கி குளிக்க கூடாது, மூக்கல. சில பேர் பார்த்தா அன்னைக்கு பார்க்க ஒரு ஆள் ஆத்துல குளிக்கிற நோம்பு வச்சிருக்கிறாராம். இந்த இறந்தவங்களுக்கு மூக்கல பஞ்சு வைப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி வாயில பஞ்சு, மூக்கல பஞ்சு, காதுல பஞ்சு எல்லாத்தையும் வச்சுட்டு முங்குறாரு. அப்படியா காதுக்கும் மூக்கு வழியா உள்ள போகுது. அப்ப நம்ம பக்குவமாக குளிக்க வேண்டும். குளிப்பது அது கூடும், நோன்பாளிகள் குளிப்பது கூடும். சில பேர் நறுமணங்கள் பூசினால் பசியா இருக்கிறால தலை சுத்தம், போட்டவருக்கு ஒண்ணும் செய்யாது, பக்கத்தில் உள்ள ஆளுக்கு தலை சுத்தம். அடுத்தவரின் நன்மையை கருதி வேண்டுமானால் தலையில் பூசூடாமல் நறுமணங்களை பூசாமல் தவிர்ந்து வாழ வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். நோன்பு வைத்துக் கொண்டு ஊசி போடலாமானா தாராளமா போட்டுக்கலாம். திடீர்னு லேசா தலை சுத்துறமா இருக்குது, ஒரு ஊசியை போட்டுக்கிற வேண்டியதான். குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி நிலைமை வந்தா நோன்பு திறந்துடணும். அதுக்காண்டி நான் நோன்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன், செத்தாலும் பரவாயில்ல, தற்கொலைக்கு சமம். ஏன்னா உயிரை பாதுகாப்பது கட்டாய கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான தாய்மார்களே, ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் அதிகமான தொடர்பு. இந்த ரமலானுடைய காலகட்டத்துல குறைந்தது ஒரு குர்ஆன் தஜ்வீதோடு நாம் ஓத வேண்டும். இரவு வணக்கங்களில் நாம் ஈடுபட வேண்டும். சகன் இஃப்தாருடைய நேரம் முக்கியமான நேரம். ஆனா அந்த நேரம் தான் சாப்பாட்டையும் சண்டையிலையும் போய்கிட்டு இருக்குது. தயவு செய்து அந்த நேரங்கள்ல நம்ம துவா செய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு, எனக்கு தந்த நேரத்தை விட அதிகமாக நான் எடுத்துக்கொண்டு எங்க அண்ணன் அதை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன்.